அந்த நாள் ஹைவேல போயிட்டு இருந்த ஒரு ட்ரக் டிரைவர் அந்த ஹைவேக்கு கீழே இருக்க டனலோட என்ட்ரன்ஸ்ல யாரோ படுத்துட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. இந்நேரத்துல யார் அது இங்க படுத்துட்டு இருக்குது, கிட்ட போய் பார்ப்போம்னு அந்த ட்ரக்கை திருப்பி அந்த டனலோட பக்கமா போக ஆரம்பிக்கிறாரு. டனல் கிட்ட போய் ட்ரக்கை நிப்பாட்டிட்டு ஹார்ன் அடிச்சு பார்க்குறாரு. ஆனா அந்த சைடு இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, இறங்கி கிட்ட போய் பார்க்கலாம்னு கீழே இறங்கி மெல்ல அந்த டனல் பக்கமா போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அது கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு சிறுமியோட உடல்னு. யார் அந்த சிறுமி, எதுக்காக கொலை பண்ணப்பட்டாங்க, இப்படி சின்ன பொண்ணு மேலே கொலவெறி தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அப்படி அங்கே என்ன தான் நடந்துச்சு? கண்ணுக்கு முன்னாடியே எவிடன்ஸ் இருந்தும் இந்த கேஸை சால்வ் பண்ண போலீஸ்க்கு கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆகியிருக்கு. அப்படி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு, 27 வருஷம் கழிச்சு கொலையாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீனா ஃபேல்ஸ் ஏப்ரல் 27, 1969 வாஷிங்டனில் பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேயே அவங்களோட பேரண்ட்ஸ் பிரிஞ்சிடறாங்க. இதனால் டீனா அவங்க அம்மா கூட கலிஃபோர்னியாவில் இருக்க ப்ளசன்டனில் செட்டில் ஆகுறாங்க. அங்கே போய் கொஞ்ச நாளிலேயே டீனாவோட அம்மா ஸ்டீவன்டன் அவரை 2வது திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. டீனாவுக்கு அப்போ 6 வயசு தான். இருந்தாலும் தன்னோட தம்பியை கவனிச்சிக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாதப்போ டீனா தான் அவங்க தம்பியை பார்த்துப்பாங்க. அப்போவே அவங்க ரொம்பவே மெச்சூரான இண்டிபெண்டான பொண்ணாக தான் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குனா, ஸ்கூல் படிக்கிற அந்த வயசுலேயே எந்த காலேஜில் படிக்கணுன்ற அளவுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வயசுலேயே ஓனா கார் வாங்குறதுக்கு சேவிங்ஸும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் 1984 டீனாவோட 14வது வயதில் அவங்களோட செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்கூல் லைஃப்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அது வரைக்கும் மிடில் ஸ்கூலில் சின்ன பொண்ணாக இருந்தவங்க மெச்சூர் ஆகி ஹை ஸ்கூலுக்கு போகிறாங்க. டீனா ரொம்பவே ஷை டைப்பான சின்ன சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்து பழகின பொண்ணுன்றனால ஹை ஸ்கூல் போகிறதுக்கு அவங்கக்கிட்ட பெருசாக எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. டீனா இப்படி ஷை டைப்பாக இருக்கிறதுனாலேயே மற்ற பொண்ணுங்களால் அதிகமாக டீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த வருஷத்தோட வேறு ஸ்கூலுக்கு போயிடலான்னு முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தான் ஏப்ரல் 5 டீனா ஸ்கூல் கேண்டீனுக்கு போகும்போது அங்கே இருந்த ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ்னால புள்ளி பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்காக வெயிட் பண்ணணும்னு கூட சொல்லி மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. டீனா படித்த அந்த ஸ்கூலுக்கு ஆல்ரெடி ஊரில் ஒரு பேட் ரெப்புடேஷன் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் டீனா அந்த ஸ்கூலில் படிக்க ஒரே காரணம், அந்த ஸ்கூல் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டீனா புள்ளி பண்ணப்பட்ட அதே நாள் அங்கே இன்னொரு சம்பவம் நடக்குது. அதில் அந்த ஸ்கூலில் படிக்கிற சில பாய்ஸ் அவங்களோட கிளாஸ்மேட் ஒரு பையனை அந்த ஸ்கூலில் இருக்க குப்பை தொட்டிக்குள்ளே தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு டீச்சர்ஸ்லாம் அங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த குப்பை தொட்டியில் இருந்த பையன் ஹெவியாக குடிச்சிருக்கான்னு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்கஹாலை ஸ்கூலுக்கே கொண்டு வந்து அதை கிளாஸில் வச்சு குடிக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூல் ஒரு மோசமான ஸ்கூலாக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் டீனாவோட அம்மாவே ஒரு நாள் டீனா கிட்ட வந்து ஸ்கூல் மாற்றிக்கிறியான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு டீனா, இந்த இயர் முடிய இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது, முடிஞ்சதுக்கப்புறம் நானே மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு அவங்க அம்மா பேச்சை கேட்டு ஸ்கூலை மாற்றிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம டீனாவை பற்றி பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. டீனா பொதுவாக எப்போவுமே ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவாங்க. ஆனால் அங்கேயும் மற்ற கேர்ள்ஸ் புள்ளி பண்ணுறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அதையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க அம்மா தான் டெய்லி ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டீனாவோட அம்மா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மானாலேயே டெய்லி ஸ்கூலுக்கு டீனா லேட்டாக தான் போயிருக்காங்க. இதனால் அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் டீனா மட்டும் வீட்டுக்கு லேட்டாக தான் போகணும்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே வேலை தான் டெய்லி நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே டீனா பனிஷ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்போது தனியாக தான் நடந்து போயிருக்காங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு டீனா அங்கே இருக்க குறுகலான பாதையை தாண்டி போனால் ஒரு ஹைவே வரும். அந்த ஹைவேக்கு கீழே அதை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு டனல் இருக்கும். அந்த டனல் வழியாக கிராஸ் பண்ணி போனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்திலே தான் டீனாவோட வீடு இருந்திருக்கு. அப்படி தான் அன்றைக்கி மதியம் 2:50 ஸ்கூல்லேருந்து கிளம்புன டீனா தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மற்ற பசங்களோட சேர்ந்து நடந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் பிரிஞ்சு போயிடுறாங்க. இதனால் டீனா மட்டும் அந்த பாதையில் தனியாக தான் நடந்து போயிருக்காங்க. அப்படி அங்கேருந்து தனியாக கிளம்புன டீனா வீடு போய் சேரலை. அங்கேருந்து சரியாக 20 நிமிஷம் கழிச்சு தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்குது.
பாடியை பார்த்து ஷாக் ஆன அந்த டிரைவர் உடனே பக்கத்தில் ஏதாவது பே ஃபோன் இருந்தால் போலீஸ்க்கு தகவல் சொல்லலாம்னு அங்கேருந்து பே ஃபோனை தேடி கிளம்புறாரு. போகிற வழியிலே அவர் ஒரு போலீஸ்கார் நிற்கிறத பார்க்குறாரு. உடனே வண்டியை நிறுத்தி தான் பார்த்த அந்த பாடியை பற்றி அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அந்த சமயம் கரெக்டாக அந்த டனல் வழியாக போன மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்கிட்ட இருந்தும் அந்த டனலில் ஒரு பாடி கிடக்கிறதா போலீஸ்க்கு ஃபோன் கால் வருது. இதனால் உடனே கிரைம் சீனுக்கு போன ஆஃபீஸர்ஸ் அந்த பொண்ணோட பாடியை அங்கே பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட உடம்புல பல இடங்கள்ல கத்தியால குத்தப்பட்ட காயங்கள் இருந்திருக்கு. இதனால அந்த இடம் முழுக்கவே ஒரே ரத்த கலரியா தான் இருந்திருக்கு. இமீடியட்டா அந்த ஏரியாவை செக்யூர் பண்ண ஆஃபீஸர்ஸ் உடனே தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல முதல் கட்டமா அவங்க நோட்டீஸ் பண்ணது அந்த பொண்ணோட பேக் பாடி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கு மேல தொங்கிட்டு இருந்திருக்கு. அந்த பேக் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாடி டீனாவோடதுன்னு போலீஸால கன்ஃபார்ம் பண்ணப்படுது. கிரைம் சீன்ல நடந்த எக்ஸாமினேஷன்ல பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கல. இருந்தாலும் அந்த இடத்தை சுத்தி சிதறி கிடந்த சில ஐட்டம்ஸை போலீஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல சில சிகரெட் பட்ஸும் இருந்திருக்கு. ஆனா இந்த பட்ஸுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு போலீஸால உறுதியா சொல்ல முடியல. அந்த இடத்த சுத்தி எல்லா இடத்துல தேடியும் மர்டர் வெப்பனை கண்டுபிடிக்க முடியல. டீனா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பேக்கை செக் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா எந்த பொருளும் மிஸ் ஆன மாதிரி தெரியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ராபரிக்காக நடந்த கொலை இல்லை. வேற எந்த க்ளூவும் கிரைம் சீன்ல கிடைக்காத நிலையில இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மெடிக்கல் எக்ஸாமினர்ஸை தான் முழுசா நம்பி இருந்தாங்க. அவங்க மூலமா வேற ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்தும் பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கல. விக்டிம் 44 முறை கத்தியால குத்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும்தான் அவங்களால உறுதியா சொல்ல முடிஞ்சது. அதுவும் கிச்சன் நைஃபால குத்தப்பட்டிருக்காங்க. செக்ஸுவல் அசால்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இதையெல்லாம் அடிப்படையா வச்சு டீனாவை நல்லா தெரிஞ்ச அதே சமயம் டீனாவை வெறுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இதை பண்ணியிருக்கணும்னு போலீஸால சொல்லப்பட்டுச்சு. இந்த கண்ணோட்டத்தில் விசாரிக்கும் போது தான் அன்னைக்கு டீனாவோட அம்மா ஸ்கூலில் டீனாவை புள்ளி பண்ண கேர்ள்ஸை பற்றி போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் போலீஸ் அந்த குரூப்பை விசாரிக்க முடிவு பண்ணி விசாரிக்கும் போது தான் அந்த கேர்ள்ஸுக்கும் அன்னைக்கு லேட்டாக போகணுன்ற பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இதனால் அவங்க எல்லாருமே டீனா கொலை செய்யப்படும் போது ஸ்கூலில் தான் இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த அந்த சமயம் தான் போலீஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லீட் கிடைக்குது. அதில் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் தானா முன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். டீனாவோட பாடி இருந்த அந்த ஹைவே வழியாக அந்த பையன் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவனோட கிளாஸ்மேட் ஜெஃப்ன்ற பையன் அந்த டனலை நோக்கி வேகமாக ஓடி போனதை தான் பார்த்ததா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான். இதை கேட்ட ஆஃபீஸர்ஸ் உடனே ஜெஃப்பை விசாரிக்க முடிவு பண்ணுறாங்க. அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவன் கொஞ்சம் ப்ராப்ளமான ஆளுன்னு தெரிய வருது. அந்த ஸ்கூலில் இருக்க பல புள்ளி கேங்ஸில் ஒரு கேங்கோட மெயினான ஆளே இவன் தான். இவன் மேலே பல ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பல பொண்ணுங்க கிட்ட தவறான சைகை காட்டி கிண்டல் பண்ணுறத வழக்கமாகவும் வச்சுருந்துருக்கான். எல்லாத்துக்கும் மேலே ஜெஃப் ஒரு ரெட் ஃப்ளாக்காக போலீஸ்க்கு தெரிய காரணம் அவன் எப்போவுமே தான் கூட ஒரு பாக்கெட் நைஃபை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். போலீஸ் ஜெஃப்பை விசாரிக்க போகிறாங்க. அப்போது அவனோட கையில் ஒரு வெட்டுக்காயம் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. இதை பற்றி கேட்கும்போது அது முதல்ல பீஸா ஷாப்பில் பீஸா கட் பண்ணும்போது ஏற்பட்ட காயம்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த காயம் வென்டிலேட்டர் கவரை ரிமூவ் பண்ணும்போது ஏற்பட்ட காயம்னு மாற்றி சொல்லியிருக்கான். இவனோட இந்த முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டு ஜெஃப்போட வீட்டை சர்ச் பண்ண வாரண்ட் வாங்குறதுக்கு போலீஸ்க்கு போதுமானதாக இருந்துச்சு. அப்படி ஜெஃப்போட வீட்டை சர்ச் பண்ணும்போது அவன் வீட்டில் இருந்து 2 ஹண்டிங் நைஃப் கண்டுபிடிக்கிறாங்க. அதை லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து எந்த ஒரு பிளட் ட்ரேசஸும் அவங்களுக்கு கிடைக்கல. ஜெஃப்பை விசாரிக்கும் போது அவனுக்கும் டீனாவோட மர்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான். போலீஸ்கிட்டையும் ஜெஃப்பை அரெஸ்ட் பண்ண தேவையான எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் இல்லை. இந்த கேஸில் இருந்த மெயின் ப்ராப்ளமே போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ண ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் எவிடன்ஸை கூட கண்டுபிடிக்கல. கிரைம் சீனில் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை. கில்லரோட பர்சனல் ஐட்டம்ஸ் எதுவும் கிடைக்கல. ஈவன் ஒரு பயாலாஜிக்கல் ட்ரேசஸ் கூட அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் இப்போதைக்கு போலீஸ்க்கு இருக்க ஒரே சஸ்பெக்ட் ஜெஃப் மட்டும்தான். அதே நேரம் வேறு ஏதாவது லீடு கிடைக்குதான்னு போலீஸ் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கேஸில் பல டிப்ஸ் போலீஸ்க்கு கிடைச்சது. ஆனால் எல்லாமே ஒரு டெட் எண்டில் போய் தான் நின்றுச்சு. அந்த ஸ்கூலில் படிக்கிற பல பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அந்த கொலையை பண்ணதாக கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது அது எல்லாமே ஒரு ஜோக்குக்காக சொல்லியிருக்காங்கன்னு. இப்படியே எந்த ஒரு லீடும் இல்லாமல் போயிட்டு இருந்த அந்த சமயம் டிடெக்டிவ்ஸோட சந்தேகம் மெல்ல டீனாவோட ஸ்டெப் ஃபாதர் மேலே விழுக ஆரம்பிக்குது. ஏன்னா அதிகமாக குடிக்கிறதுனாலையும் அக்ரெசிவாக நடந்துக்கிறதுனாலையும் அப்போ தான் ரீசெண்டாக டீனாவோட அம்மா அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 2 பேருக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம், அதாவது மர்டர் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு தடவை தன்னோட மனைவியை சமாதானப்படுத்தலாம்னு முயற்சி பண்ணி டீனாவோட வீட்டுக்கு போயிருக்காரு அந்த நபர். ஆனால் அந்த முயற்சியில் ஆர்கியூமெண்ட் இன்னும் பெருசாக தான் ஆச்சே தவிர குறையலை. அப்போ டீனாவும் சேர்ந்து தன்னோட அம்மாவை தனியாக விட சொல்லி அந்த நபரை நோக்கி கத்துனதா தெரிய வருது. இதனால் அவர் கூட இந்த கொலையை பண்ணியிருக்கலாம்னு போலீஸ் அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி விசாரிக்கும் போது தான் கொலை நடந்தப்போ தான் வேலையில இருந்ததா சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் கூட ஒர்க் பண்ற கோவர்க்கரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி அவர் பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது. டீனா இறந்ததை கேள்விப்பட்ட அந்த நபர் டீனாவோட அம்மாவை பார்க்க பஸ்ஸில் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. பஸ் டிரைவர் தெரிஞ்சவர்ன்றதுனால இறங்கும் போது தன்னோட பாக்கெட் நைஃபை அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சிரு, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் அவர் மேலே மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இதை பற்றி விசாரிக்கும் போது அவர் எதர்ச்சியாக தான் அந்த நைஃபை எடுத்துகிட்டு வந்தது தெரிய வருது. அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் செக் பண்ணி பார்த்த ஆஃபீஸர்ஸ் அவர் சொல்கிறது உண்மைதான்னு அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறாங்க. அடுத்த 5 நாட்களுக்கு இந்த கேஸ் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் சடனாக ஒரு நாள் போலீஸ்க்கு ஒரு புது சஸ்பெக்ட் கிடைக்குது. பிளசன்டன்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பெல்டன்ற டவுனில் அண்டர் பேசேஜ் வழியாக ஒரு பொண்ணு நடந்து போகும்போது அடையாளம் தெரியாத ஒரு நபரால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க. சத்தம் போடாமல் நான் சொல்கிறத செய்யணும், இல்லைனா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு அந்த நபர் அந்த பெண்ணை மிரட்டியிருக்கான். அதுக்கு ஒத்துக்கிட்ட அந்த பெண் அதை செய்கிற மாதிரி எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாமல் உடனே இந்த அட்டாக்கை பற்றி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் கேள்விப்பட்டதும் டீனாவோட கேஸை விசாரிச்சுட்டு இருந்த ஆஃபீஸர்ஸ் டீனாவோட கேஸுக்கும் இதுக்கும் சில ரிசம்பிளன்ஸ் இருக்கதை நோட் பண்ணுறாங்க. இதனால் உடனே ஆஃபீஸர்ஸ் அந்த நபரை ட்ராக் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அந்த நபரோட பேர் 23 வயதான வால்டர். அவனோட பாஸ்ட்டை தோண்டி பார்க்கும்போது டீனாவோட மர்டர் நடந்த அந்த சமயம் வால்டர் பிளசன்டன்ல தான் இருந்திருக்கான். மர்டர் நடந்த கொஞ்ச நாளிலேயே அவன் அங்கேருந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணதும் தெரிய வருது. அதோட டீனாவோட மர்டர் நடந்த அன்னைக்கு வால்டர் அவனோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே அவனோட பிஹேவியர் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்திருக்கு. அவனை பார்க்கும்போது ரொம்பவே அப்செட்டாக இருக்க மாதிரி இருந்திருக்கு. பெல்டனில் வச்சு வால்டர் அரெஸ்ட் பண்ண ஆஃபீஸர்ஸ் அவனோட வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இரத்தக்கரை படிச்சிருக்க சில துணிகளும் 2 கத்தியும் கண்டுபிடிக்கப்படுது. இதை பார்த்த ஆஃபீஸர்ஸ் பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிருக்குன்னு அதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த கரைகள் எதுவுமே மனுஷனோடது இல்லை, விலங்குகளோடது. இது ஆஃபீஸர்ஸ்க்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் இந்த கேஸில் வால்டரோட கனெக்ஷன் எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதுக்கான எந்த எவிடன்ஸும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதனால் வேறு வழியே இல்லாமல் ஆஃபீஸர்ஸ் அடுத்த லீடை தேடி மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அவங்களோட ஒரு கண் எப்பவும் வால்டர் மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் ஒருவேளை இது சீரியல் கில்லரோட வேலையாக இருக்குமான்ற கோணத்துலையும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த சமயம் பிளசன்டனை சுற்றி மேலும் 3 இளம் பெண்கள் கொலை பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. என்னதான் இந்த 3 கேஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலைனாலும் இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு போலீஸ் நம்பினாங்க. மேலும் போலீஸோட இந்த தியரி அந்த பகுதி முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. இதனால அந்த பகுதி மக்கள் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. பெண்கள் ரோட்டில் தனியாக நடந்து போறத தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. பேரண்ட்ஸும் தங்களோட குழந்தைகளை கண்கொத்தி பாம்பா கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் போலீஸ்க்கும் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தடவை லீடு கிடைச்சி அதில் முன்னேறி போகலான்னு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அது அவங்கள டெட் எண்டில் கொண்டு போய் தான் விட்டுச்சு. எந்த ஒரு பிரேக் த்ரூவும் இல்லாமல் பல வருஷங்கள் இப்படியே கடந்து போக ஆரம்பிக்குது. அப்போ தான் 1989 மறுபடியும் ஒரு இளம்பெண் கொலை பண்ணப்படுறாங்க. டீனா பாடி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. வழக்கம் போல் மற்ற கேஸை மாதிரியே இந்த கேஸ்லையும் எந்த ஒரு எவிடன்ஸும் கண்டுபிடிக்கப்படலை. இன்வெஸ்டிகேட்டர்ஸால் கொலையாளியோட கிட்ட கூட நெருங்க முடியல. இப்படியே போயிட்டு இருந்த அந்த சமயம் 1994 ஒரு பிரேக் த்ரூ போலீஸ்க்கு கிடைக்குது. அது அட்வான்ஸ்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்த நேரம். அப்படி டிஎன்ஏ அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒரு கோல்ட் கேஸை கிராக் பண்ணதில் அதில் சஸ்பெக்டாக இருந்த ஒரு சீரியல் கில்லரோட டிஎன்ஏ போலீஸ்க்கு கிடச்சிருக்கு. அந்த டிஎன்ஏக்கு சொந்தமான நபர் 35 வயசான மைக்கேல் ஐடே. அந்த சமயம் 66 வயது லேடியை கொலை பண்ண குற்றத்துக்காக மைக்கேல் ஆல்ரெடி சிறையில் தான் இருந்திருக்கான். ஸோ மைக்கேல் தான் டீனாவோட சேர்த்து மற்ற பொண்ணுங்களையும் கொலை பண்ணியிருக்கணும்னு போலீஸ் நினைச்சாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸால் வெறும் சந்தேகம் தான் பட முடிஞ்சதே தவிர மைக்கேலை டீனா கேஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. அங்கிருந்து 2 வருஷம் கழிச்சு 1996 டிடெக்டிவ்ஸ் கிராக் பண்ண இன்னொரு கேஸில் ராபர்ட் ரோட்ஸ்ன்ற நபரோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சஸ்பெக்ட் மாதிரியே இந்த நபரையும் டீனா கேஸோட போலீஸால் கனெக்ட் பண்ண முடியல. இதே மாதிரி பல வருஷமா பல பேர் டீனா கேஸில் தொடர்பு படுத்தி பார்க்கப்பட்டாங்க. ஆனால் இவர் தான் இதை பண்ணான்னு யாரையும் உறுதியாக சொல்ல முடியல. இதனாலேயே மெல்ல மெல்ல இந்த கேஸ் கோல்ட் கேஸாக மாற ஆரம்பிக்குது.
2007. அப்போதான் டேனா சாவேஜ்ன்ற ஒரு புது டிடெக்டிவ் இந்த கேஸில் அறிமுகமாகறாங்க. அந்த சமயம் டேனா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால அவங்களோட யூஸ்வல் டியூட்டிஸை அவங்களால பண்ண முடியல. இதனால கோல்ட் கேஸ்லாம் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போதான் டீனாவோட ஃபைல் அவங்க கண்ணில் பட்டிருக்கு. இந்த கேஸில் கிடைச்ச எல்லா எவிடன்ஸையும் திரும்ப கோத்ரூ பண்ணி பார்க்குறாங்க. அதில் கில்லரை பாயிண்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு தெரிய வருது. அப்போதான் இந்த கேஸில் இருக்க ஒரு சின்ன டீட்டெயிலை அவங்க நோட் பண்ணுறாங்க. அதுதான் டீனாவோட பேக். டீனாவோட பேக் மரத்தில் தொங்கிட்டு இருந்த நிலையில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போனா அதை யாரோ அவங்க தூக்கி போட்டிருக்காங்க. அதை டீனா தூக்கி போட வாய்ப்பு கம்மி தான். அப்போ கண்டிப்பாக அந்த பேக்கை கில்லர் தான் தூக்கி போட்டிருக்கணும். அதனால டேனா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேக்கை லேபுக்கு அனுப்பி அதில் ஏதாவது பயாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குதான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. டீனா 44 தடவை கத்தியால் குத்தப்பட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கொலையாளி கையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கணும். அப்படி காயத்தோட இந்த பேக்கை தூக்கி போட்டிருந்தா அவனோட டிஎன்ஏ எவிடன்ஸ் அந்த பேக்கில் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதுதான் நடந்திருக்கும்னு டேனாவால் உறுதியாக சொல்ல முடியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு அந்த பேக்கை லேபுக்கு அனுப்பி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சமயம் அங்கே இந்த லோக்கல் லேப் இவ்வளவு சின்ன பல வருஷம் பழமையான ட்ரேசஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால அந்த பேக் FBIயில் இருக்க லேபுக்கு அனுப்பப்படுது. அங்கே அனுப்புனதுக்கு அப்புறம் கூட அதோட ரிசல்ட்டுக்காக இன்னும் சில வருஷம் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. அங்கிருந்து 3 வருஷம் கழிச்சு, அதாவது மார்ச் 2011 ஒரு வழியாக டேனா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கால் அவங்களுக்கு வருது. அதில் பேசின எக்ஸ்பர்ட்ஸ் அந்த பேக்கில் மைக்ரோஸ்கோபிக் அளவில் பிளட் ட்ரேசஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் அதை வச்சு டிஎன்ஏ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதை அவங்களோட டேட்டா பேஸோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் கிடைக்குது. அந்த டிஎன்ஏக்கு சொந்தமான நபர் ஸ்டீவன் கால்சன். இந்த பேரை கேட்ட டேனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி சஸ்பெக்டாக பார்க்கப்பட்ட ஆல்ரெடி சிறையில் இருக்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் கொலையாளியாக இருக்கணும்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கால்சனோட பேர் டேனாவுக்கு புதுசு இல்லை. இந்த கேஸ் ஃபைலில் அவனோட பேர் முன்னாடி அடிபட்டிருக்கு. ஸ்டீவன் கால்சனும் டீனா படித்த அதே ஸ்கூலில் தான் படிச்சிருந்திருக்கான். அப்போ அவனுக்கு 16 வயசு. நான் ஆரம்பத்தில் ஸ்கூலில் இருக்க ஒரு குப்பைத்தொட்டியில் ஒரு பையனை தூக்கி போட்டாங்கன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த பையன் வேற யாரும் இல்லை, இந்த கால்சன் தான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஜெஃப் டனலுக்குள்ளே ஓடி போனதை தான் பார்த்ததா போலீஸ் கிட்ட சொன்னதும் இதே கால்சன் தான். ஆரம்பத்தில் கால்சன் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்கான். ஆனால் அவனை இந்த கேஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத நிலையில் போலீஸ் கால்சனை கண்டுக்காமல் விட்டாங்க. 2010 ஒரு தடவை இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் வாங்க முயற்சி பண்ணும்போது தான் கால்சன் போலீஸால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். அப்போ தான் அவனோட டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டு FBI டேட்டாபேஸில் ஆட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தான் 6 மாதம் கழிச்சு டீனா கேஸில் கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிளை FBI டேட்டாபேஸில் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கால்சனோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகிருக்கு. அந்த நேரம் கால்சன் ஆல்ரெடி சிறையில் தான் இருந்திருக்கான். இதனால் போலீஸ் அவனை தேடி சிறைக்கே போய் டீனாவோட மர்டரை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அப்போது டீனாவோட பேரை கேட்டதும் கால்சன் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் குற்றத்தை ஒத்துக்கலை. இருந்தாலும் அவனுக்கு எதிராக டிஎன்ஏ மேட்ச் போலீஸ் கையில் இருந்தனால கால்சன் மேலே அஃபீஷியலாக கொலை வழக்கு பதியப்படுது. இந்த கேஸோட ட்ரையல் கோர்ட்டில் நடத்துவதற்கு தேவையான ப்ரிப்பரேஷன் மட்டுமே தொடர்ந்து 3 வருஷமாக நடத்தப்பட்டுச்சு. அது வரைக்கும் கால்சன் சிறையில் தான் இருந்தாகணும். இதில் சோகமான விஷயம் என்னன்னா, ஒரு வழியாக ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சு வழக்கு கோர்ட்டுக்கு வரப்போகிற அந்த சமயத்தில் டீனாவோட அம்மா இறந்து போயிடுறாங்க. தன்னோட மகளோட மரணத்துக்கான நீதி வழங்கப்படுறத அவங்களால கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. இதனால் மறுபடியும் கோர்ட்டில் நடக்க போகிற அந்த ட்ரையல் போஸ்ட்பான் பண்ணப்படுது. 2014 அக்டோபர் மாதம் நடந்த ட்ரையலில் கால்சனோட லாயர் எவ்வளவோ அவனை காப்பாற்ற டிஃபெண்ட் பண்ணியும் கால்சனோட குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு 26 வருட சிறை தண்டனை வழங்கப்படுது. இருந்தாலும் தான் அந்த கொலையை பண்ணலைன்னு தொடர்ந்து மறுத்திருக்கான் கால்சன். மேலும் மறுபடியும் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணவும் செஞ்சுருக்கான். அடுத்த சில வருஷங்களுக்கு கால்சனோட அப்பீல் ரிவ்யூ பண்ணப்பட்டு 2017 அவனோட லாயர் உதவியோட கால்சனோட தண்டனை காலம் குறைக்கப்படுது. கால்சன் இன்டென்ஷனோட இந்த கொலையை பண்ணலேன்னு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணதுனால அவனோட தண்டனை காலம் 16 வருடமாக குறைக்கப்படுது. 2020 கால்சன் சிறையில் இருக்கும்போது 3 லெட்டர் எழுதியிருக்கான். 1 டீனாவோட ஃபேமிலிக்கு, 1 போலீஸ்க்கு, இன்னொன்று டீனாவுக்கு எழுதியிருக்கான். அந்த லெட்டர்ஸில் தான் முதல் முறையாக கால்சன் கொலை பண்ணதை ஒத்துக்கிடவும் செஞ்சுருக்கான். அதோட கடைசியாக அன்னைக்கு, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதையும் அந்த லெட்டரில் எழுதியிருக்கான். அன்னைக்கு தன்னை குப்பை தொட்டியில் தூக்கி போட்ட பசங்க மேலே பயங்கர கோவத்தில் இருந்திருக்கான் கால்சன். எல்லாத்துக்கும் மேலே முந்தின நாள் நைட்டு தான் அவனோட வீட்டில் ஒரு பார்ட்டி நடத்தியிருக்கான். பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட வீடே அலங்கோலமாயிருக்கு. இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவனை கொன்னே போட்டுருவாருன்னு பயத்தில் இருந்திருக்கான் கால்சன். இதனால ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்த கால்சன் அன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு குடிச்சிட்டு போயிருக்கான். அப்போ தான் இந்த குப்பை தொட்டி சம்பவம் நடக்குது. அதில் மேலும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆன கால்சன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டில் இருந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு மறுபடியும் ஸ்கூலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான்
டீனாவை அந்த டனலுக்குள்ளே பார்க்குறான். பார்த்ததும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக தாக்கியிருக்கான். அதோட அந்த லெட்டர்ஸ் டீனாவோட ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியும் எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த லெட்டர்ஸை பார்த்த பலரும் இது பரோல் கிடைக்கிறதுக்காக கால்சன் நடத்துகிற நாடகம்னு சொன்னாங்க. ஒரு குற்றவாளி தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டு உண்மையாகவே அதை ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு பரோல் வழங்கப்படும். ஸோ தன்னோட பரோல் கிடைக்கிற சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகத்தான் செஞ்ச தப்புக்கு வருத்தப்படுற மாதிரி கால்சன் இந்த லெட்டரை எழுதியிருக்கதா பேசப்பட்டுச்சு. இதனாலேயே அவனோட பரோல் ரிக்வெஸ்ட் மறுக்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் கால்சன் சிறைக்குள்ளே தான் தன்னோட வாழ்நாளை கழிச்சிட்டு இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.